Repentant Christian YouTube channel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் இந்த யூடியூப்பின் வழியாக உங்களோடு கூட வேத வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மனம் திரும்புதல் என்கிற உபதேசத்தை குறித்து சில வேத வசனங்களை, வேதத்தின் அடிப்படைகளை நீங்கள் நானும் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் உணர்த்தப்படவும் வாழவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இருதயங்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வேத புஸ்தகத்திலிருந்து மனம் திரும்புதல் என்கிறதான தலைப்பின் கீழாக சில வேத வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிப்படையான ஒன்று இந்த மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது என்ன அப்படின்னா, ஒரு வீடு கட்டப்பட வேண்டுமானால் அதனுடைய அஸ்திபாரம் பலனுள்ளதாக இருக்க வேண்டும், ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அஸ்திபாரத்திற்கு மேலே கட்டப்படுகிற வீடானது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவனாக வாழ வேண்டுமானால் அவனுக்கு அடிப்படை உபதேசம், அவனுடைய பவுண்டேஷன் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமானால் அது பலனுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த பலனுள்ளது என்பது அதுதான் இந்த மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் என்கிறதான இந்த உபதேசம் அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் பலனுள்ளதாக இருந்ததானால் அவன் கிறிஸ்துவை விட்டு ஒருபோதும் அவன் பின்மாற்றத்திலே போக மாட்டான். இன்றைக்கு ஆணுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த மனம் திரும்புதலை குறித்ததான ஒரு அறிவு, ஒரு சிந்தை நமக்குள்ளே உண்டாக வேண்டும். வேத புஸ்தகத்தில் மனம் திரும்புதலை குறித்து எங்கெல்லாம் சொல்லப்படுகிறது? முதலாவதாக பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நீங்கள் நானும் வாசிக்க முடியும். இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நோவாவினிடத்தில் தன்னுடைய தரிசனங்களை குறித்து அவரோடு பேசுகிறார். நோவா, இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் நான் அழிக்கப் போகிறேன், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறேன், ஆதலால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லி ஆண்டவர் நோவாவினிடத்திலே சில காரியங்களை சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் சொன்ன உடனே மழை வந்தது, நோவாவும் கட்டி முடித்தார், மழை வந்தது, அப்படியே எல்லாமே அழிந்து விட்டது. அப்படி அல்ல. சில வருடங்கள் என்ன செய்கிறது? கழிகிறது. சில வருடங்கள் போன உடனே இந்த நோவா பேழை என்ன செய்கிறார்? கட்ட ஆரம்பிக்கிறார். இந்த கட்டி முடிப்பது வரைக்கும் சில வருடங்கள் ஆகிறது. இந்த சில வருடங்களிலே இவர் அநேகருக்கு வேத புஸ்தகம் சொல்லுகிறது அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லுகிறது. மனம் திரும்புதலை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். அப்போ இந்த நோவாவினுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பிய தன்னுடைய மனைவி, தன்னுடைய 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுடைய மருமக்கமார்கள், இவர்கள் எல்லாரும் அந்த அழிவிலிருந்து அவர்கள் தப்பித்து கொண்டார்கள். ஆனால் நோவாவினுடைய சத்தத்தை கேட்கிற, நோவாவினுடைய பிரசங்கத்தை அலட்சியம் பண்ணின, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்களுக்கு போதித்த நோவாவினுடைய வார்த்தையை அநேக ஜனங்கள் அசட்டையாகவும் அலட்சியமாகவும் எண்ணினபடினாலே நோவா குடும்பம் மாத்திரம் என்ன செய்யப்பட்டது? பேழைக்குள்ளே காப்பாற்றப்பட்டது. மீதி எல்லா ஜனங்களும் என்ன செய்தார்கள்? அழிந்து போனார்கள். நல்ல தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜோடியான நல்ல மிருகங்களை என்ன செய்தார்? நோவா பாதுகாத்து கொண்டார். இது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நடந்து இருக்கிறதான ஒன்று. 2வது, புதிய ஏற்பாட்டு காலத்திலே யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை குறித்து அவர் என்ன செய்கிறார்?
பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி. ஒரு மனிதன் இந்த பூமியிலே அவன் மனம் திரும்பினானால் அவனுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. இந்த மனம் திரும்புதலை குறித்து சில அடிப்படையான சில காரியங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ இந்த மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையிலே உண்டாக வேண்டும். சரி, மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்பது நம்முடைய முழு வாழ்க்கையும் முழுமையாக முற்றிலுமாக மாறுவதுதான் மனம் திரும்புதல். அப்போ இந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்போது இந்த மனம் திரும்புதல் உண்டானது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே நம்பிக்கைக்குள்ளாக நீங்கள் நானும் கடந்து வருவதுதான் மனம் திரும்புதல். அப்போ இந்த பழைய குணங்கள், கிரிகள், நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் நானும் மாற வேண்டும். அப்போ சில அடிப்படையான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எதற்காக நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும்? வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சில வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த மனம் திரும்புதல் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு அவசியமாய் காணப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டுமானால் அப்போ அவன் முழுமையான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக அவன் கடந்து வர வேண்டும். மனம் திரும்பின பின்புதான் அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் என்ன செய்கிறான்? ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் அவன் கடந்து வருகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்பதான காரியங்களை நீங்கள் நானும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யம் என்பது நித்தியமான ஒரு வாழ்க்கை, அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த அழிவில்லாத வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் கடந்து போக வேண்டுமானால் இந்த பூமியிலே அவன் மனம் திரும்ப வேண்டும். அப்போ எல்லாரும் பொய் சொல்றதை விட்டுட்டு, குடிக்கிறத விட்டுட்டு, பாவம் செய்கிறத விட்டுட்டு அவர்கள் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் வந்துடுவாங்களா? இல்லை. ஒரு மனுஷன் கெட்டவனாக இருக்கிறான், அவன் நல்லவனாக மாறும்போது அவனுக்கு பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று நீங்கள் நானும் சொல்ல முடியாது. வேதம் அதை சொல்லவில்லை. உன்னை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் போதிக்கிறார். இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்பது என்ன? சில காரியங்களை இன்றைக்கு நாம ஒரு சில காரியங்களை சொல்லுகிறோம். மனம் திரும்புதலின் அடையாளம் என்ன? இந்த அடையாளம் நமக்குள்ள இருக்குதா என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தில் வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த 19வது அதிகாரமானது சகேயு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. சகேயுனுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை இந்த வேத பகுதி நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. என்ன போதிக்கிறது? நன்றாய் கவனிங்க. இந்த 19வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். வேத புஸ்தகத்தில் இந்த சகைவை குறித்து நம்ம வேதத்தில் நான் வாசிக்கும் போது இந்த சகையு அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான் என்று வேதம் போதிக்கிறது. மனம் திரும்புதலின் அடையாளம் என்ன அப்படின்னா, முதல் அடையாளம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான் மனம் திரும்புதலுக்கான முதல் அடையாளம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனுஷன் அவன் குடியிலிருந்து அவன் திருடிக்கிட்டு இருக்கிறான், நல்லவனாக மாறிட்டான், அதுதான் மனம் திரும்புதல். அப்படி அல்ல. ஒரு மனிதன் இயேசுவை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறானோ அதுதான் முழுமையான மனம் திரும்புதல். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான் மனம் திரும்புதல். இன்னைக்கு நீங்கள் நானும் நம்முடைய மனது, நம்முடைய ஆத்துமா திரும்ப வேண்டும்.
அப்போ இந்த ஆத்துமா மனம் திரும்ப வேண்டுமானால் இயேசுவை என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சகேயு இயேசுவை எப்படியாகிலும் பார்க்கணும் என்று சொல்லி அவ்வளவு ஆர்வமாய் இருக்கிறான். அப்ப இந்த ஆர்வத்தோடு கூட அவன் ஒரு காட்டத்தின் மரத்துல ஏறி என்ன செய்கிறான்? இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனுடைய அருகிலே வந்து அவன் சீக்கிரமாய் இறங்கி வா என்று அவரை சொல்லுகிறார். சொன்ன உடனே அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். எங்க போனான்? தன்னுடைய வீட்டுக்கு அவரை அழைத்து கொண்டு போகிறான். அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்கு வருகிறாரே என்று பயங்கரமான சந்தோஷம். அப்போ முதல்ல அவன் இயேசுவை என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்ளுகிறான். தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏற்றுக்கொண்டபடினாலே தன்னுடைய வீட்டுக்கு அவன் என்ன செய்கிறான்? அழைத்து கொண்டு போகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நீங்கள் நானும் ஏற்றுக்கொள்வதுதான் இந்த மனம் திரும்புவதற்கான முதல் அடையாளம். இந்த அடையாளம் நமக்குள்ளே இருக்குதா என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறான்? அழைத்து கொண்டு போகிறான். தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான் என்றால் அவன் இயேசுவை ஏற்று கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். இன்னைக்கு அநேகருடைய வீடுகளிலே டாக்டர் வீட்டில் ஒரு பிள்ளை பிறக்கிறது, போலீஸ்காரர்களுடைய வீட்டில் சில பிள்ளைகள் பிறக்கிறார்கள், அதே மாதிரி கலெக்டர் வீட்டில் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆனால் அவங்க பிள்ளைங்கள் எல்லாருமே கலெக்டருடைய பிள்ளைகள் தான், டாக்டருடைய பிள்ளைகள் தான், போலீஸ்காரருடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவர்கள் போலீஸ்காரர்களாக சொல்ல முடியாது, அவர்கள் டாக்டராக சொல்ல முடியாது, அவங்க கலெக்டராக சொல்ல முடியாது. அப்போ அந்த வீட்டில் பிறந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் எப்பொழுது அவர்கள் தன்னுடைய அப்பாவை போல அம்மாவை போல டாக்டராகவோ அல்லது போலீஸாகவோ அல்லது கலெக்டராகவோ அந்த பதவிக்கு அவர்கள் வர வேண்டுமானால் அவர்கள் படிக்கணும், அவர்கள் பரீட்சையில் பாஸ் எடுக்கணும், மார்க்குகள் எடுக்கணும், அதில் பாஸ் ஆகி அதற்கப்புறம் தான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பதவிக்கு அவர்கள் வர வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனம் திரும்புவதற்கான முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, இயேசுவை நீங்கள் நானும் முழுமையாக ஏற்றுக்கொள்வது. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் நானும் அவரை என்ன செய்வது? ஏற்றுக்கொள்வது தான் முழுமையான மனம் திரும்புவதற்கான அடையாளம். இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் நானும் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? எங்கள் அம்மா கிறிஸ்தவங்க, எங்கள் அப்பா கிறிஸ்தவங்க, எங்கள் அப்பா சர்ச்சுக்கு போவாங்க, அதனால் நானும் எங்கே போகிறேன்? சர்ச்சுக்கு போகிறேன். சரி, அது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புவதற்கான அடையாளம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. எங்கள் அம்மா சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க, எங்கள் அப்பா சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க, அதனால் நான் போவேன், அவ்வளோதான். எங்கள் அண்ணன் சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க, அதனால் நான் போவேன், அவ்வளோதான். ஆனால் உள்ளார்ந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அடையாளம் நமக்குள்ளே இருக்குதா என்பதை நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வெறுமனையாய் ஆண்டவரை ஒருபோதும் தேடுவதால நாம் மனம் திரும்பிட்டோம், நம்ம உபதேசத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை எந்த அளவுக்கு நாம் நெருங்கி ஜீவிக்கிறோம் என்பதுதான் முதல் காரியம். ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் நெருங்கி ஜீவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குணங்களும் நம்முடைய கிரியைகளும் மாற ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய குணங்களும் அநேகருடைய கிரியைகளும் அப்படியே தான் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சரியான மனம் திரும்புதலுக்குள்ளாக அவர்கள் கடந்து வரவில்லை. சரியான மனம் திரும்புதலை அவர்கள் அடைந்திருந்தார்களானால் இந்த மனம் திரும்புதலுடைய அடையாளம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான். அப்ப இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய குணங்கள், அவனுடைய பேச்சுகள், அவனுடைய செயல்பாடுகள், அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களும் ஒரு மாற்றத்தை அவனுக்குள்ளே உண்டாக்கும். அப்ப இன்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நானும் அந்த காரியங்களை நீங்கள் நானும் ஏற்றுக்கொண்டிருந்தோமானால், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தோமானால் அதுதான் முதல் அடையாளம். இந்த அடையாளம் நமக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் ஆராய்ந்து பாருங்கள். நானும் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், நானும் வசனத்தை படிக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணுறேன், நானும் ஆலயத்துக்கு போகிறேன்,
நானும் தசம்பாகம் கொடுக்குறேன், நானும் காணிக்கை கொடுக்குறேன், நானும் ஊழியம் செய்கிறேன், இது எல்லாம் ஒரு விதத்தில் சரிதான். இதெல்லாம் அடையாளம் என்று நீங்கள் நானும் சொல்லவே முடியாது. ஆண்டவரை அறியாதவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, இயேசுவை என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். ஆண்டவரை அறியாதவங்க இயேசுவை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். அப்போ அவங்க முழுமையாய் மனம் திரும்பி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தப்படுகிறார்களா? இல்லை. இன்றைக்கு நீங்கள் நானும் ஒரு மனம் திரும்புதலுக்கான முதல் அடையாளம் இயேசுவை சொந்த இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதுதான் முதல் அடையாளம். நீங்களும் நானும் எத்தனை பேர் இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் நானும் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? இயேசுவானவர் எனக்காக அந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார், மனிதனாக வந்தார். அவர் 33 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அவர் வாழ்ந்து அவர் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் இரத்தம் சிந்தி ஜீவனையும் கொடுத்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார் என்கிற அவர் பரலோக ராஜ்யத்திற்கு போயிருக்கிறார். அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் நானும் அறிந்து அவரை நீங்கள் நானும் சொந்த இரட்சகராய் என்னுடைய பாவங்களுக்காக மரித்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முழுமையாய் அவரை நம்பி ஒரே நம்பிக்கைக்குள்ளாக இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை நீங்கள் நானும் அறிக்கையிடும்போது அதுதான் முதல் அடையாளம். இந்த அடையாளம் நமக்குள்ளே இருக்குதா என்பதை நீங்கள் நானும் ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கி அநேகர் இயேசுநாதர் எனக்காக எங்கே மரிச்சாரு அப்படின்னு சபைக்கு போகக்கூடிய விசுவாச பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, சொல்லுவதை நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆண்டவரா எனக்காக என்ன மரிச்சார், எனக்காக என்ன ரத்தம் சிந்தினாரு, இப்படி பல கேள்விகள் என்ன செய்கிறது, உண்டாகிறது. அவர்களுக்குள்ளே தெளிவில்லாத காரியங்கள், வேத வசனத்தை சரியாக அவர்கள் வாசிக்காததுனால, வேத வசனத்தினுடைய அர்த்தங்களை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளாததுனால, ஏதோ அம்மாவும் கூப்பிட்டாங்க, அப்பா கூப்பிட்டாங்க, அதனால் சர்ச்சுக்கு போனேன், வந்தேன், ஜெபம் பண்ண சொன்னாங்க, அதனால் ஜெபம் பண்ணேன். இல்லைங்க, முழுமையான மாற்றங்கள் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அப்போ இந்த மனம் திரும்புதல் என்பதான இந்த அடையாளம் என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான் முதல் அடையாளம். இந்த சகேயு இயேசுவை என்ன செய்கிறார், ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். 2வது அடையாளம் என்ன? அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் அப்படிங்கிறார். 2வது அடையாளம் என்ன அப்படின்னா, உணர்வு அடைவது. இந்த வேத வசனத்தினுடைய ஆரம்பத்தில் பாருங்க, 8வது வசனத்துல சகேயு நின்று என்று வேதம் போதிக்கிறார். சகேயு நின்று என்று சொல்லும்போது இந்த நின்று அப்படிங்கிறதான வார்த்தையை நீங்களும் நானும் கொஞ்சம் அதை நிறுத்தி நீங்கள் நிதானமாய் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நின்று அப்படின்னு சொல்லும்போது அவன் உணர்கிறான், உணர்த்தப்படுகிறான். இயேசுவை முதலாவதாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். 2வது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அருகில இருக்கும்போது அவன் உணர்த்தப்படுகிறான். என்னது உணர்த்தப்படுகிறான்? தன்னுடைய எல்லா விதமான தவறுகளையும் பாவங்களையும் அவன் என்ன செய்கிறான், உணர்த்தப்படுகிறான். இந்த உணர்வு நமக்குள்ளே உண்டாக வேண்டும். இது 2வது அடையாளம். உணர்வு நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஒரு தவறுகள் செய்யும்போது, ஒரு பாவம் செய்யும்போது, ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது நீங்களும் நானும் பல நேரங்களில் உணர்த்தப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. நீங்கள் நானும் என்ன செய்கிறோம், உணர்த்தப்படுகிறோம். அப்போ இந்த உணர்த்தப்படுகிறது தான் 2வது அடையாளம். நமக்கு உணர்வுகள் இருக்குதா என்பதை முதலாவதாக நீங்கள் நானும் அறிந்து கொள்ளுங்கள். சொரணையே இல்லை அப்படிம்பாங்க. சில கைகளில் கால்களில் என்ன செய்வாங்க, அதை அடித்து பார்க்கும்போது சொரணையே இல்லைப்பா உனக்கு அப்படிம்பாங்க. இந்த சொரணையே இல்லாத அந்த சரீரத்தை நீங்கள் என்னதான் அதை அடித்தாலும் அந்த சரீரத்துக்கு என்ன செய்யாது, உணர்வு வராது, வலிக்காது. முதல்ல அந்த வலி ஏன் தெரியல அப்படின்னா அந்த சரீரத்துக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா உணர்வு அடைய வேண்டும். தாம் செய்கிற
பாவங்களுக்காக தான் செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளை எண்ணி நீங்கள் நானும் உணர்வு அடைய வேண்டும். இந்த உணர்வு எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தவறுகள் செய்யும்போது, ஒரு பொய் சொல்லும்போது, பல காரியங்களை நீங்கள் நானும் ஈடுபடும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளை நீங்கள் நானும் செய்யும்போது ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். இது தவறு என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளேயும் நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர். அப்போ சில தவறுகளை செய்யும் போது, சில பாவங்களை செய்யும் போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் நானும் செய்யும் போது, ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறவர்? உணர்த்துகிற தேவன். இந்த உணர்வுகள் நமக்குள்ளே உருவாக வேண்டும். இதுதான் 2வது அடையாளம். ஒரு மனுஷன் முழுமையாக மனம் திரும்பி இருக்கிறான் என்றால் அவனுக்குள்ளே இந்த உணர்வுகள் என்ன செய்யும்? உருவாகும். இந்த உணர்வுகள் உருவாகும். அப்போ இந்த உணர்வுகளுக்கு நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் ஏன் உணரப்படுகிறோம் என்பதை நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதற்காக நான் உணரப்படுகிறேன்? இந்த உணர்வுக்கான காரணம் என்ன? ஆவியானவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? அவர் உணர்த்துகிறார். இந்த உணர்த்துதலின் காரியங்களை நீங்கள் நானும் சரியான விதத்தில் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்கள் நானும் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே உணர்வு அடையக்கூடியவர்களாய் மாற வேண்டும். சரி, 3வது காரியம். இந்த 3வது காரியம் என்ன அப்படின்னா, அதே வசனத்துல லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனத்துல சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படிங்கிறார். 3வது அடையாளம் என்ன அப்படின்னா, தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வது. தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வது. சகை சொல்றாரு, ஆண்டவரே, நான் யாரிடத்திலே ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக என்ன செய்கிறேன்? திரும்ப செலுத்துகிறேன் அப்படிங்கிறார். அப்ப நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னா அதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, தான் செய்கிற தவறுகளை அவர் என்ன செய்கிறார்? உணர்ந்து அதை என்ன செய்கிறார்? தவறுகளை அவர் சரி செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு அநேக ஆண்டுடைய பிள்ளைகளாகிய வேத வசனத்தை கடைபிடிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அநேக நேரங்களை உணர்வு அடைகிறோம். ஆனால் அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிறது. நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். நாம தெரிந்தும் அநேக நேரங்கள்ல அதை என்ன செய்யல? இன்னும் சரிப்படுத்தாமல் நீங்கள் நானும் இருக்கிறோம். இன்னும் சரிப்படுத்தாமல் இருக்கிறோம். என்னுடைய ஊழிய பாதையில ஒரு சம்பவம் நடந்தது. எப்போதுமே நாங்கள் என்னுடைய ஒரு கோவில்பட்டியிலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரம் நான் ஆராதனை நடத்துவதற்காக ஒரு கிராமத்திற்கு போவேன். அந்த கிராமத்திற்கு போகும்போது அங்கே ஒரு டயர் என்ன ஆயிடுச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த பஞ்சரான உடனே, அதாவது ஆராதனைக்கு போகிற நேரத்தில் என்ன செய்வதுன்னு தெரியல. டக்குன்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோம். வேகமாக என்ன செஞ்சார்? கலட்டி எல்லாம் பார்த்தாரு. பார்த்து முடிச்சுன்னு சொன்னார். அதற்கு 400 ரூபா அப்படின்னாரு. அப்போ டீப்பு 300 ரூபா. அப்போது இது 100 ரூபா கூலி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலாக அந்த டீப்பு அப்போது ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ சொன்னோன்னையும் சரி, அப்போது எங்களுக்கு வர்ற காணிக்கையே ரொம்ப கம்மியாக தான் வரும். சரி, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இருக்கிற பைசாவெல்லாம் கொடுத்துட்டு என்ன செஞ்சாச்சு? போயாச்சு. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த பஞ்சர் எப்படி ஆனது என்பதை யோசித்து பார்த்தேன். அதற்கு முன்னாடி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, அந்த டயரில் ஒரு ஆணி குத்தி இருந்துச்சு. அப்போ அந்த ஆணி குத்தி இருக்க உடனே அப்போ நான் நினச்சது என்ன அப்படின்னா, இந்த ஆணி குத்துனதுனால எந்த ஒரு காற்று எதுவுமே வெளியில் வரல. அதனால் இந்த ஆணி அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் 2-3 மாதங்கள் கழித்து அந்த ஆணி ஆராதனைக்கு போகிற நேரத்தில்
அந்த ஆணின் மேலே ஒரு கல் குத்தி அந்த ஆணி என்ன செஞ்சிருச்சு, காற்றை வெளியே தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இது நான் அதற்கப்புறம் யோசித்து பார்த்தேன், இந்த ஆணியை அன்னைக்கே பிடுங்கி இதை சரி செய்தோம் அப்படின்னா அது 100 ரூபாவோட அந்த பஞ்சர் முடிஞ்சிடும். ஆனால் இப்போது ஆராதனைக்கும் லேட்டாக போக வேண்டியதாகி போச்சு. அப்புறம் 400 ரூபாய் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு புது டீப்பே வாங்கி போடுகிற ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போது தன்னுடைய தவறுகளை நான் அன்றைக்கே அதை சரி செய்திருந்தேனால் இவ்வளவு இழப்புகளும் இவ்வளவு நேரத்தை நான் வீணடிக்க காரியங்களும் நடந்திருக்காது. அப்போ இன்றைக்கு அநேக நேரங்களில் உணர்த்தப்படுகிறோம், ஆனால் அதை சரி செய்ய நீங்கள் நானும் பழக்குவிக்க கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நாம் சரி செய்வதை ரொம்ப ரொம்ப நம்ம யோசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அநேக நேரங்கள், ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நான் என்ன செய்ய வேண்டும், திருத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். 4வது காரியமாக இந்த மனம் திரும்புதலின் அடையாளம் என்ன அப்படின்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். 4வது அடையாளம் என்ன அப்படின்னா பழையவை ஒளிந்து போக வேண்டும். இது 4வது அடையாளம், மனம் திரும்புவதற்கான 4வது அடையாளம். நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், மனம் திரும்பிட்டேன் என்று சொல்லக்கூடியவங்க பழையவைகளை விட்டு என்ன செய்ய வேண்டும், நீங்கள் நானும் மாற வேண்டும். பழையவைகள் என்பது என்ன? முன்னாடி நாம் என்ன செய்யிருப்போம், பொய் சொல்லியிருப்போம், திருடி இருப்போம், பல காரியங்களை நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போம். இதுவைகளை எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்ய வேண்டும், முழுமையான ஒரு மாற்றம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். அந்த பழையவைகளையே நீங்கள் நானும் என்ன செய்யக்கூடாது, வைத்து கையிலேயே இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். நீங்க உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறானால், உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்வீர்களானால், ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பழையவைகள் நமக்குள்ளே ஒளிந்து போக வேண்டும். பழைய மனுஷன் நமக்குள்ளே களைத்து போட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக சிந்தனைகள், மாம்சீக காரியங்கள், இவைகள் எல்லாம் நீங்கள் நானும் ஒழிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆதலால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த வேத வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் முதலாவது இந்த மனம் திரும்புதலினுடைய அடையாளம் என்ன? முதல் அடையாளம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல். 2வது அடையாளம் உணர்வு அடைவது. 3வது அடையாளம் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வது. 4வது அடையாளம் பழையவைகளை ஒழித்து விடுவது. அப்போ இன்றைக்கு இந்த 4 அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததானால் கண்டிப்பாய் நீங்கள் நானும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம். இந்த அனுபவம் நமக்குள்ள இல்லை என்றால் தயவு செய்து இந்த அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வாருங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த வேத வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அன்றைக்கு லீதியாளின் இருதயத்தை திறந்த ஆண்டவர் இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.